எல்லோருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்டை டிரைவ் பண்ணுறது என்னமோ ஃபண்டமெண்டல் அண்ட் நியூஸ் தான். பட் இந்த நியூஸ் எப்போ வருது, அந்த நியூஸோட இம்பேக்ட் வந்து எவ்வளோ தூரம் மார்க்கெட்டை ரியாக்ட் பண்ணும். இப்போ ஒரு நியூஸ் வருது, அந்த நியூஸ்னால நிஃப்டி எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகும்னு நமக்கு தெரியாது. ஸோ அது அது உண்மையா இல்லை ஃபேக்கா இல்லை ரூமரா, ஸோ இதை பற்றியும் நமக்கு கிளியராக தெரியாது. ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எப்போதுமே டெக்னிக்கலில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். மார்க்கெட் வந்து அப் சைடா இல்லை டவுன் சைடா, எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகும். ஸோ இது தெரிஞ்சால் தான் எதர் ஆப்ஷன் ட்ரேடராக இருக்கட்டும், இல்லை ஸ்விங் ட்ரேடராக இருக்கட்டும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் வந்து முக்கியம். இன்வெஸ்டாக இருந்தால், லாங் டேர்ம் இன்வெஸ்டாக இருந்தனா நோ ப்ராப்ளம், ஃபண்டமெண்டல் தெரிஞ்சால் போதும். பட் இன்ட்ராடேக்கும் ஷார்ட் டேர்ம் ட்ரேடுக்கும் கண்டிப்பாக டெக்னிக்கல் வந்து தெரியணும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம நேற்றுக்கு வீடியோவில் வந்து என்ன பார்த்தோம், பொசிஷனலாக நிஃப்டி வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. அதே சமயம் ஷார்ட் டேர்மில் ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. வித்தின் 23,500க்கும் பாட்டமில் 23,100க்கும் இன்பிட்வீனில் தான் ட்ரேடு வந்து இருக்கும். மார்க்கெட் எய்தர் அப்சைடு அப்படின்னா 23,500க்கு மேலே பிரேக் அவுட் ஆகணும். ஸோ இன்றைக்கி அந்த பிரேக் அவுட் வந்து நடந்தது. மார்க்கெட் வந்து அப்சைடு பிரேக் அவுட் நடந்தது. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு மார்னிங் ட்ரெண்ட் ப்ரிடிக்ஷன் பண்ணும்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் சைடுவேஸ் அப்ட்ராட்டாக தான் இருக்கும் அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் லெவல்ஸ்லேயே எடுத்து பார்த்தீங்கனாலே அதனுடைய அக்யூரசி வந்து தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்செக்ஸு அதனுடைய சப்போர்ட் வந்து 77,400. சப்போர்ட்னா என்ன, மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா சப்போர்ட் பண்ணுறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து கீழே ஃபால் ஆகுது. கரெக்டாக இந்த பாயிண்டில் 77,400 நான் கணிச்சிருந்தது. மார்க்கெட் கீழே ஃபால் ஆகி கரெக்டாக 77,403 ஏன் இந்த பாயிண்ட்லேருந்து ரைஸ் ஆகணும். ஸோ அப்போ லெவல்ஸுங்கிறது எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பொசிஷனலாக அப் ட்ரெண்டில் இருக்குது. அதே சமயம் ஷார்ட் டேர்மில் இந்த பவுண்ட்ரி அப் சைடில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணி மூவ் ஆகும். டுவர்ட்ஸ் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 23,900 இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 23,600 சப்போர்ட்டாக இருக்கும். அப்சைடில் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 23,900 910 இருக்கும். சேம் சென்செக்ஸை பொறுத்தளவுக்கும் இது வரைக்கும் அப் ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட்டு கரெக்டாக இந்த ரீஜன் 76,000 சப்போர்ட் எடுத்து அப்சைடில் வந்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகுது. இதை நம்ம ஷார்ட் டேர்மில் பார்க்கும்போது டே வைஸாக இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகிருப்பாரு. சென்செக்ஸ் வந்து கிளியராக பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் எடுத்து அப்சைடில் ரைஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு 79,500 அண்ட் ஃபர்தராக பொசிஷனலாக பார்த்தீங்கன்னா 82,000 வரைக்கும் அப்சைடில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. பிகாஸ் சென்செக்ஸில் சார்ட் வந்து பொசிஷனலாக பாருங்கள், ஒவ்வொரு டைமும் இந்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரைஸ் ஆகுதா, இந்த இடத்துல ரைஸ் ஆகுதா. ஸோ இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸையும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி மேலே ரைஸ் ஆகுதா. ஸோ அப்போ இப்போவும் திரும்பவும் அட்லீஸ்ட் இந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ்னால் 82,000 ஃபர்தராக நியூ ஹை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் பொசிஷனல் ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி தான் மார்க்கெட் வந்து அப் சைடு ஸ்விங் ஆகுது. இதில் செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது பேங்கிங் செக்டார் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிவ் ரீஜனில் இருக்குது. எஸ்பெஷலி நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆகுது. இதுக்கு அடுத்து அப்படின்னா உங்களுக்கு ஐடி ஸ்டாக்ஸும் சப்போர்ட்டிவ்ல இருந்து அப் சைடு ரைஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு எஃப்எம்சிஜி ஆல்சோ உங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருந்தால் கூட 1 or 2 days நெகட்டிவாக இருந்தால் கூட எஃப்எம்சிஜி வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் ட்ரேட் ஆகுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த 2 செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஐடி, பேங்க்ஸ் அண்ட் எஃப்எம்சிஜி, இந்த 3 செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ன்னு வரும்போது எஃப்எம்சிஜி அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ், எஃப்எம்சிஜியில் டாபர் இந்தியா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் இருக்குது. அதே நேரம் மணப்புரம் ஃபினான்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸில் மணப்புரம் ஃபினான்ஸ் ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைட் பவுன்ஸ் ஆகிருப்பாரு, பிரேக் அவுட் ஆகிருப்பாரு. இது வரைக்கும் இந்த இடத்துல லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஃபார்ம் ஆனது. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கா, ஓகே, அப்சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கா. அதே மாதிரி உங்களுக்கு பொசிஷனலாக குவெஸ்காப் இந்த ஸ்டாக் வந்து
ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜனில் இருக்குது. குவிஸ் காப்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து பொசிஷனல் ட்ரேடர்ஸ் இதை வாட்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்களோ அதை அப்ளை பண்ணி பாருங்கள். இது பை சேல்ஸ் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஃபைன். இதே போல் உங்கள் க்ரூட் ஆயில் வந்து நெக்ஸ்ட்டு பொசிஷனலாக இது வரைக்கும் அப் ட்ரெண்டாக இருந்தது. இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்காக மார்க்கெட் டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இன்றைக்கி க்ளோஸ் தான் இது வந்து தீர்மானிக்கும். ஈவன் தோ இந்த இடத்துல வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஹியூஜான வாலட்டாலிட்டி மார்க்கெட் மாதிரி தான் ட்ரேட் ஆகுது பாருங்க. ரொம்ப ஷார்ப்பாக ரைஸ் ஆகுது, அதே நேரம் ரொம்ப ஷார்ப்பாக ஃபால் ஆகுது. இப்போ இந்த சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஃபர்தராக இன்றைக்கி டே க்ளோசிங் வந்து இதுக்கு பிலோவில் இருந்ததுன்னா இது பிரேக் அவுட்னு எடுத்துக்கலாம். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து February 5th வந்து இருக்கும். டைரக்ட் லைவ் கிளாஸஸும் February 5th இருக்கும். ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து February 9th இருக்கும். இன்ட்ரெஸ்ட் பீப்புள் கீழே உள்ள இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு 6200ங்கிறது வந்து க்ரூஷியல் சப்போர்ட். இதை பிரேக் பண்ணி பிலோவில் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே இது பிரேக் அவுட்டுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபர்தர் டேஸில் இன்றைக்கி இந்த மாதிரி பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னாலே 6200க்கு பிலோவில் இன்னுமே செல்லிங் ப்ரெஷர் வந்து கண்டினியூ ஆகும். ஃபைன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நம்ம டெலகிராம் சேனலோடைய லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து பின் பண்ணியிருக்கேன். லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் அப்டேட் வந்து இருக்கும். கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.